இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆராதனை வேளையிலே மகிமையாக தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை இந்த நாளிலே நான் உங்களோடு பேசப் போகிறேன். நம்முடைய இருதயத்தை குறித்து தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசப் போகிறார். நம்முடைய இருதயம், மனம் எதினால் நிரம்பி இருக்கிறது? இப்போ ஆராதிச்சுட்டு கொண்டிருந்தோம். ஆராதனை நேரத்தில் எதினாலே உங்களுடைய இருதயம் நிரம்பினது? ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் என்னுடைய வாயை என்று திறந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். வாயின் வழியாய் போகிறது அசுத்தங்களாக இருந்தால் அது போயிடும். ஆனால் வாய் வழியாக பேசுகிற வார்த்தைகள், கண் வழியாக பார்க்கிற காரியங்கள், காது வழியாக கேட்கிறதான காரியங்கள், இவைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே போய் அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34லிருந்து 36 வசனங்களை வாசிப்போம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகள் எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால் அதுக்கடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போது நம்முடைய வாய் பேசுகிறது என்று சொன்னால் சிலவங்க நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நான் சும்மா தமாசுக்காக சொன்னேன் அப்படின்வாங்க, கேலிக்காக சொன்னேன்னு சொல்லுவாங்க. கேலி இல்லை, அவங்களுடைய இருதயத்தில் நம்மை குறித்து ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் தான் அவருடைய வாய் வழியாக நம்முடைய காதுகளில் கேட்கும்படி அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். உங்களுடைய இருதயம் எதனால் நிரம்பியிருக்கிறது? சமாதானமாய் உங்களுடைய இருதயம் இருக்குமானால் சமாதானத்துக்குரிய வார்த்தைகளை நம்ம பேசுவோம். கலக்கம் நிறைந்த இருதயமாக இருந்தால் கலக்கத்திற்குரிய காரியங்களை பேசுவோம். பயம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்குமானால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே பயம் நிறைந்த வார்த்தைகளாகவே இருக்கும். இது ஒரு சிலருக்கு அப்படியே அது என்ன சொல்ல, அப்படியே அவங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது. அவங்க வாயில் எப்போ பார்த்தாலும் பயத்துக்குரிய வார்த்தைகளும் சந்தேகத்துக்குரிய வார்த்தைகளுமாக வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய இருதயம் பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? அதிலிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படுமா இருதயத்திலிருந்து. அதை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அதிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை எதிராக இருக்கிறவர்களை ஒன்றுக்கு ஜீவனுக்கு நேராக நடத்தும், அல்லது அழிவுக்கு நேராக மரணத்துக்கு நேராக நடக்குது. ஒருத்தருக்கு ஒரு வியாதி உள்ள வீட்டுக்கு போவீங்க. உங்கள் போனோடனே நீங்கள் இங்கேருந்தே யோசிச்சுக்கிட்டே போவீங்க, இந்த வியாதி இருக்குது, இவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாரு, இதுலேருந்து எந்த மருந்துமே இவளுக்கு விடுதலை தர முடியாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போனீங்கன்னா அந்த வீட்டில் போய் பேசும்பொழுது நீங்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறதான் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் வார்த்தையில் ஒரு பயமும் கலக்கமும் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும். உள்ளே போய் ஒரு வேளை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு, விசுவாசம் இல்லை, ஒரு வேளை ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே என்ன சொல்லுவோம், பார்த்தா இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே போயிட மாட்டேங்குது, இன்னும் ஒரு வாரம் தாங்கும்போது ரொம்ப கஷ்டம்,
ஆனால் உள்ளே போகும்பொழுது அவங்களோட நல்லா சோத்திரம் பண்ணி, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துடுவீங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு அந்த வாசப்படியை தாண்டி வெளியே வந்த பின்னாடி கூட வந்திருக்கக்குள்ளோட நம்ம என்ன பேசுவோம்? பார்க்குறத பார்த்து இழுத்துக்கிட்டு இருக்குது, இன்னும் ஒரு மணி நேரம் இல்லைன்னா மிஞ்சி போகலாம், ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நாமளும் என்ன பண்ணிடுவோம்? அவருக்கு ஒரு மரண தேதியை, மரண நாளை குறிச்சிடுவோம். ஏன்னா உங்களுடைய இருதயம் எதனால் நிரம்பி இருக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தைகளினாலே உங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்குமானால் உங்கள் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாய், செழிப்பான வார்த்தைகளாக இருக்கும். உங்களுடைய இருதயம் ஏற்கனவே வறண்டு போயிருந்துச்சுன்னா உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே வறண்டு போன வார்த்தைகளாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான பிரயோஜனமுமே இருக்காது. ஏன்னா வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு விதை என்று சொல்லப்படுகிறது. நம்ம வார்த்தையை சொல்லும் பொழுது, நம்ம பேசும் பொழுது நம்ம யோசிக்கணும், நான் பேச போகிறேன், இந்த வார்த்தைகள் ஒரு விதையாக இருக்கிறது, இது கேட்கக்கூடிய இருதயத்தில் இல்லைனா கேட்கக்கூடிய மத்தியில் இது விதையாக விதைக்கப்பட போகிறது. நான் விதைக்கிறதான இந்த விதைகள் நன்மைக்குரிய விதைகளாய், ஜீவனுக்குரிய விதைகளாய் இருக்கணுமே ஒழிய மரணத்துக்குரிய அழிவுக்குரிய விதைகளாக அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆகும்பொழுது பேசும் பொழுது என்ன பண்ணணும்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. 37ஆம் வசனத்தில், ஏனெனில் உன் வார்த்தைகளினால் நீதிமான் என்று நீ தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினால் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். 36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை யார் சொன்னது? யார் சொன்னது தெரியுமா? மனுஷன் பேசுகிற வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று யார் சொன்னார்? இயேசு தான் சொன்னார். வேற அவருடைய சீஷர்கள் சொல்லியிருந்தா கூட சீஷர்கள் சொன்னாங்க அப்படின்லாம், இது இயேசு தான் சொன்னார். அது யாருக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நமக்காக தான் சொல்லியிருக்கிறாரு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் மாறி போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறவே மாறாது. அவருடைய மாறாத வார்த்தை என்ன சொல்லுது? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஏதோ வீணான வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கக்கூடாது. பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தரிடத்தில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை நம்ம மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஊன்றி வச்சுக்கொள்வோம், நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதை பதிஞ்சு வச்சுக்கொள்வோம். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நியாய தீர்ப்பு நாளில் பதில் கொடுக்க வேண்டும். உங்கள் மனசுக்குள்ளே ஊன்றி வச்சுக்கோங்க. நான் வேறு எங்கேயாவது இருந்தால் மேலே இருந்து பிசாசு பொறுக்கிட்டு போயிடுவான் அந்த வார்த்தையை. வசனங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் மாறணும். நல்ல நிலம் உங்களுடைய இருதயமாக இருக்க வேண்டும். அந்த இருதயம் உழுது அது விதைக்கப்படுவதற்கு ஏற்ற நிலமாக இருக்குமானால் உங்களுடைய இருதயம், இப்போ நீங்கள் கேட்கிறதான வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அது பலன் கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளா, முட்களுக்கு நடுவில் விதைக்கப்பட்ட விதைகளா, கற்பாறை நிலத்தின் மேலே விதைக்கப்பட்ட விதையாக அது இருக்குமானால் அதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை. இப்போ நீங்கள் இந்த சபைக்கு வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்ததா? ஒரு சில நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, அல்லேலூயா என்று சொன்னோம், கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும், எல்லாமே செய்தோம். ஆனால் அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறதா? இல்லை. ஏன்னா அது கேட்ட வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அப்படி விட்டுட்டோம். சொல்லுவாங்கள்ல, இந்த காதில் போய் இந்த காதில் வந்து இந்த காதில் போயிடுச்சுன்னுவாங்க. இந்த காது அது கேட்காத காது கிடையாது, கேட்கக்கூடிய காது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன்.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் அவர் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டுட்டு அதன்படி நடக்கும்படியாக இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அதற்கு தான் இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சங்கீத பகுதியிலும் தம்பி நல்ல நல்ல வார்த்தைகளே சொன்னார். நம்முடைய தேவன் யார்? அவர் சர்வ வல்லவர். அவருடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள் தான் என்னுடைய இருதயத்துக்குள்ளே நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த நாளில் வரும்பொழுது ஜெபித்து வந்தீங்களா, ஜெபம் பண்ணாமல் வந்தீங்களான்னு தெரியல. ஜெபம் பண்ணி வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களோட பேசி இருப்பார், பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படியே தூங்கி எழுந்து இந்த ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்களா? அது காலையில் எழுந்தோம்னா பல்லு தேய்க்கிறதோ மூஞ்சி கழுவுறதோ குளிக்கிறதோ கிடையாது. நைட்டு போட்ட அதெல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்தெல்லாம் அசிங்கம் பண்ணிவிட்டு காலையில் சூரியன் எப்போ உதிக்குமோ பார்த்து டக்குன்னு எழுந்திரிச்சு கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு எங்கேயாவது காட்டு பக்கம் அனுப்பிச்சு அது பாட்டுக்கு போயிடும். திருப்பி அது சோறு சாப்பிடுதா, அதுக்கு ஜெபம் பண்ணுதா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திருப்பியுமா சாயந்தர நேரம் பட்டிக்கு போகிற நேரம் அது என்ன பண்ணும், வீட்டுக்கு வந்து அடைஞ்சிடும். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒரு மிருகத்தை போல் இருக்குமானால் நமக்கும் மிருகத்திற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வித்தியாசமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதற்காக தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாத வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலைன்னா எத்தனையோ சாபமான வார்த்தைகளையும் இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கிட்டு சாப வார்த்தைகளெல்லாம் விட்டுறோம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் கேட்ட மாத்திரத்தில் ஒரு சந்தோஷம். இந்த மாதத்தில் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதா, இந்த வருஷத்தில் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதா, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறா, சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயை அபிஷேகம் பண்ண போகிறீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு போகிறோம். ஆனால் அங்கே போனால் சத்துரு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவன் நிற்பான். ஏன்னா இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தையை வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் ஏற்ற நேரத்தில் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் மாற வேண்டும். அதற்காக தான் ஆராதனை நேரத்தை நம்ம வைத்திருக்கிறோம். அதுதான் ஆராதனையை என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து கேட்கணும். அது யார் பேசினாலும், இவனா இந்த பையன் எனக்கு தெரியும், சின்ன பையன் இவரை கொஞ்சம் நல்லா பேசுவார், இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கும் இங்கே மார்க் போடுறதுக்கு வரல. பேசுகிறவர் தேவனுடைய ஆவியானவர். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம ஆட்களை பார்த்து, முகத்தை பார்த்து, இடத்தை பார்த்து நம்ம மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இங்கே இல்லை, வேறு சபைகளில் நான் போன சபைகளில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி யார் பிரசங்கன்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிரியமானவங்களாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு பிரியமில்லைன்னு வச்சிங்களேன், அப்படியே கொஞ்சம் வெளியில் போய் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் அப்படியே மெதுவாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அதே பேசுகிறது ஒரு வரம் நிறைந்த வல்லம் நிறைந்த ஒரு ஊழியக்காரர், வார்த்தைகளின் மூலமாக பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் நீங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஓடி ஒட்டுனா திரளான கூட்டங்கள் வருகிறது. அந்த பேய் ஓடும், நீங்கள் கேட்டை தாண்டினோடனே மறுபடியும் உங்கள் மேலே வந்து உட்காந்துக்கும். அந்த வியாதி நீங்கும், நீங்கின வேகத்தில் மறுபடியும் அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய இருதயம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. அது நிரம்பி வழிகிற பாத்திரமாக கர்த்தர் இந்த நாளில் மாற்ற வேண்டும். உங்களுடைய மனது எதினால் நிறைந்திருக்கிறது, மன நிறைவு, அதை குறித்து தான் நான் இந்த நாளில் உங்களோடு பேச போகிறேன். உங்களுடைய மன நிறைவு, மனசில் மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா அது வசனம் என்ன சொல்லுது, அது நல்ல மருந்தாக இருக்கிறது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதே நேரத்தில் முறிந்த ஆவி
அது என்ன பண்ணுமா, எலும்புகளை உலர பண்ணும். அப்போ உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய எலும்பில் ஒரு உலர்ந்து போன நிலைமை இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்குதுன்னு தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலர்ந்து போன ஆவி இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, பவுல் சொல்கிறார், அவர் சொன்னார், நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும்னா, உங்களுடைய பலன் என்னுடைய பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும் ஆண்டவரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு பலவீனத்திலேயே காலம் கழித்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவருடைய பலன் நம்முடைய பலவீனத்தில் பூரணமாய் விளங்க வேண்டும். எப்படி அந்த பலவீனத்தில் பலன் உண்டாகும்? அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய இரத்த ஓட்டத்துக்குள்ளே இருக்குமானால், நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவருடைய வார்த்தைகள் நினைவுகளினாலே நிரம்பி இருப்போமானால், நம்முடைய ரத்தம் எல்லாம் அவருடைய வார்த்தையாக மாறும். அவருடைய வார்த்தை நமக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். நீங்களும் நானும் இதை அபியாசிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சும்மா அப்படியே வந்துட்டு இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என் புருஷனும் கச்சேரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? என்ன அர்த்தம் அது? கச்சேரிக்குன்னா எங்கே போகலாம்? சினிமா கச்சேரிக்கா, பாட்டு கச்சேரிக்கா, பிரசங்க கச்சேரிக்கா? கச்சேரி அப்படின்றது கோர்ட்டுன்னு சொல்லி அர்த்தம். என் புருஷனும் கச்சேரிக்கு போனான் அப்படின்னா, என் புருஷனும் கோர்ட்டுக்கு போனாங்க. என்னத்துக்கு போனான்? அவங்க மற்றவங்க சொல்கிற சாட்சியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, அங்கே சொல்ல நியாய தீர்ப்பெல்லாம் கேட்டுட்டு, இவங்களுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு அப்படி சொல்லிக்கிறாங்கன்னு அந்த கமெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு நம்ம போகிறோம். அப்படி நீங்களும் நானும் ஆராதனைக்கு வரக்கூடாது. வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். என் தேவனை பார்க்கும்படியாக வந்திருக்கிறேன், என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறேன். அந்த வார்த்தைகள் என் இருதயத்துக்குள்ளே தங்கி எனக்கு சுகத்தை கொடுக்க போகிறது, எனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறது, சந்தோஷத்தை கொடுக்க போகிறது, தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறது. அவருடைய வார்த்தையில் எல்லா செய்ய அதிகாரம் அவருடைய வார்த்தையில் உண்டு. இந்த முழு உலகத்தையும் அவர் உண்டாக்கினவர், தம்முடைய வார்த்தைகளினாலே அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர். நம்மையும் உருவாக்கியிருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை சந்ததியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய சந்ததி, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கலாம், ஆனால் உங்கள் சந்ததி எப்படி இருக்குது அதை கேட்டு பார்த்தா சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்குதுங்க, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலைங்க, என் குடும்பத்தில் எந்த நல்ல காரியமும் நடக்க மாட்டேனுதுங்க, எங்கள் வீட்டில் ஒரே பலவீனமாக இருக்குதுங்க, நாங்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சண்டை போட்டு எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் எழுதி வச்சுட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குதுங்க. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருக்குமானால் நம்முடைய இருதயத்தில் நிறைவு மோசமான நிறைவாக இருக்கிறது. இப்போ இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அதனால் நீங்கள் இனிமேல் பேசுகிறதான வார்த்தைகளை குறித்து அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கவனமற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம பேசாமல் இருந்தாவே நம்முடைய குடும்பம் நல்லாயிருக்கும். சில வீட்டில் சிலவங்க பேசுனாங்கன்னாவே அமைதலாக இருக்கிற குடும்பத்தில் கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நான் போயிருக்கேன். நம்மளை யாரையும் சொல்லலை. நீங்கள் இவங்களா நம்மளா அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எனக்கு நல்லா தெரியும். அப்போது ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வண்டியை கொண்டு போய் நிறுத்தியிருந்தாங்க. பில்லி போய் அந்த வண்டியை எடுக்கிறதுக்காக போய் அந்த வண்டியை எடுத்து ஓரம் போடுறதுக்காக போய் எடுத்தோம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் வரப்போ நல்லா தான் சிரித்து பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் போன பின்னாடி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பேசுகிற வார்த்தைக்கு பாருங்கள் கேட்கவே முடியல. அதனால் நீங்கள் அந்த வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, நல்ல வார்த்தையாக பேச சொல்லுங்கள்,
எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அது கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப நல்ல சாட்சியாக இருக்குதா? நம்மளை குறித்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய இருதயம்தான். இருதயத்தில் எதனாலே நிரப்பி இருக்கிறீர்கள்? உங்களுடைய இருதயம் எதனாலே நிரம்பி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கிறோமா? தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே நிரம்பி இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், ஒரு 2 செகண்டு. கண்ணை மூடி அப்படியே தூங்கிட வேணாம், எழுந்து நின்று கண்ணை மூடி அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயம் இதனாலே நிரம்பி இருக்கிறது. நான் வரும்பொழுது எப்படி வந்தேன், போகும்பொழுது எப்படி போகிறேன்றது எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். என் இருதயம் வந்த மாதிரி இருக்கக்கூடாது. போகிறப்போ புது இருதயமாக என் இருதயத்தை நீங்கள் மாற்றும்படியாக என்னை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்ம வரவழைக்கும்படியாக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரை, நீங்கள் இந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, என்னோட நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? சத்தத்தை உயர்த்தி அப்படியே அமைதலாக இருப்பதற்காக இல்லை, ஜெபம் பண்ணுன்ற பொழுது சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்குள்ளே வாங்க, என் இருதயத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, பழைய இருதயத்தோடு நான் போகக்கூடாது. இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை புதிதாய் மாற்றும்படியாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. அமைதலாக இருக்கிறதுக்கு இல்லை, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் இருதயத்தை புதுசாக மாற்றுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் பழைய வார்த்தையினால் என் குடும்பம் பழசாக போயிடுச்சு, அதெல்லாம் பழசெல்லாம் மாற்றணும்னு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரபே லமலோ ஷபலரதிரானியாசியா ரீதுரே நகதுலா கேதுரானியோ ஷபலரதினாசியா தீபலரமலு ஷபலரதிரான் கேதுரானியாசியா. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியுமா? உங்களுடைய இருதயத்தில் கசப்பு இருந்துச்சுன்னா அந்த கசப்பு உங்களுக்கு தான் தெரியும். அதனுடைய மகிழ்ச்சிக்கு வேற ஒருத்தன் உடந்தையாக. உங்களுடைய இருதயம் எதனால நிரம்பி இருக்கிறதோ அதற்கேற்றபடி தான் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். இந்த காலை வேளையில் நீங்கள் எழுந்ததுலேருந்து எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருப்பீங்க. வீட்டில் பேசியிருப்பீங்க, வர வழியில் பேசியிருப்பீங்க. கோபம் நிறைந்த வார்த்தையா, ஆத்திரம் நிறைந்த வார்த்தையா, சஞ்சலம் நிறைந்த வார்த்தையா? வாய்க்கு மாத்திரம் ஒரு லீவே கிடையாது, அது 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்கும். அது சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ராத்திரி நேரத்தில் தூங்காமல் விடிய 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 பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி நிறைய காரியங்களை விதைச்சிருக்கிறோம். அதை தான் நம்ம இந்த நாளில் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். எந்த உள்ளம் தன் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவரை கூப்பிடுவோமா? எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்கொள்ளும் இயேசு நாயகா. அப்படி சொல்லுவோமா? எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்கொள்ளும்
குழந்தை உள்ளம், குழந்தை உள்ளம், குழந்தை உள்ளமா இயேசு நாயகா மாசகிரியை போ இயேசு நாயகா குழந்தை உள்ளமா பாட்டு பாடி ஜெபம் பண்ணி மறுபடியும் அடுத்த வாரம் திருப்பியும் கீழே விழுந்து கை காலெல்லாம் ஒடிஞ்சு கட்டு போட்டு நம்ம வந்திருக்கிறோம். திரும்பி விழாது என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே. இழந்து போன கிருபையை மறுபடியுமா பெற்றுக்கொள்ள முடியாத இந்த நாளில வந்திருக்கிறேன். அதனால உங்களுடைய கிருபையினால என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை இழந்து போன கிருபையை மறுபடியுமா பெற்றுக்கொள்ளும்படியா உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய கிருபையின் ஆவியினாலே நீர் என்னை நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரக்கத்தின் ஆவியினால் நீர் என் மேல் இறங்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய புதிய ஆவியினால் நீரை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நியூமா ஆவி நம்மை நிரப்ப போகிறோம், நிரப்ப போகிறோம். ஓ ரபால ரபால ரதீலாக துலாந்தலானியோசியா ரேதுரி நஹதுலாதுலாகேதுலா. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமே. ஏன் இப்படி அமைதலா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரபாபா ரபரகேதுலானியோசியா. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை புதிதா மாற்றும்படியாக சித்தம் உள்ளவராய் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றப் போகிறார். இழந்து போன கிருபையை மறுபடியும் உங்களுக்கு தரும்படியாக தேவ ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அருகில் இருக்கிறது அவரால் உணர முடியலையா? ஹல்லேலூயா. ரமேலமேலரதிலாகேதுலானியோசியா. ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் இந்த நாளிலே எங்களை நிரப்பும்படியாய், எங்களை நிரப்பும்படியாய், கிருபையின் ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய், இழந்து போன வல்லமைகளை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய், இழந்து போன வல்லமைகளை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளில நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, விரும்பியாக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீர் நிரம்பி வழிகிறதான இருதயமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் நிரம்பி வழிகிற இருதயமாய் என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நான் எங்கே போனாலும் ஒரு வெறுமை தான் இருக்கிறது. என் குடும்பத்தில் ஒரு வெறுமை இருக்கிறது. பணம் இருக்குது ஆனால் சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. பணம் இருக்குது ஆனால் சௌக்கியம் இல்லை. எவ்வளோ மருந்துக்காக செலவு பண்ணுறேன், எத்தனையோ டாக்டர்லாம் போய் பார்த்துருக்கிறேன். ஆனால் என்னுடைய சரீரத்தில் உழந்து போன எலும்புகளை போல் இருக்கிறது ஆண்டவரே. உழந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னுடைய உழந்து போன எலும்பை
நீர் புதிதாக்கும்படியாக ஆவியானவரே உம்முடைய கையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் எலும்பு பகுதி புதிதாய் மாற்றப்படுவதாக, உழந்து போன எலும்புகள் புதிதாக்கப்படுவதாக, உழந்து போனதான குடும்ப எல்லைகளிலே புதிதான ஆசீர்வாதத்தை பெருக செய்யும்படியாக நாங்கள் இந்த நாளில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி. என்னுடைய வறண்டு போன வாழ்க்கையை புதிதாக மாற்றுங்க. வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வறண்டு போனதான நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்ப முடியாது. நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இருதயத்தை வெறுமையாக்குவோம். தேவையில்லாத காரியங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், சண்டைகள், கோபங்கள், ஆத்திரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போட்டுட்டு நம்முடைய இருதயத்தை தேவ ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மகிழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஆயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஆயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளம்
கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகலும், இலைகள் எல்லாம் மருந்தாகலும், கனிகள் எல்லாம் உணவாகலும், கனிகள் எல்லாம் உணவாகலும். ஜீவையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. நம்ம போகிற இடங்களில் எல்லாம் செழிப்பு, கனிகள் எல்லாம் விருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும். நம்முடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் பிறருடைய காயத்தை கட்ட வேண்டும், பிறருடைய ரோகத்தை தீர்க்கும்படியாக தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீரை ஓட வைக்கிறார். அது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான வார்த்தைகள் ஜீவன் தருகிற வார்த்தைகளா அது மாறி கேட்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறது. ஓ ரபாபாலா கதுலானியோஸ்யா துராந்திரை நகதுலானியோஸ்யா துரைனி மெலரே மெலரே கதுலானியோஸ்யா. இருதயத்தின் நிறைவு, மனம் எதினாலே நிரம்பி இருக்கிறது, மனது எதினாலே நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய மனதில் நிரம்பி இருக்குமானால் நம்முடைய வார்த்தைகள் பொறாமை, எரிச்சல், கோபம், ஆத்திரம், காயம் எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கும்படியாக, மாம்சத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையிலே அறைந்து போகும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தை சிலுவையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையில நான் அறைகிறேன். மாம்சத்தின் கிரியைகள் என்னை விட்டு எரிந்து போவதாக, என்னை விட்டு விலகி போவதாக, அவருடைய தாக்கங்கள் என்னை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால மாம்சத்தின் கிரியைகள் என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும்படியாக இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு ஒன்றும் மறைவானது இல்லை. நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து அது அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கிறது. மனுஷனோட பேசும் பொழுது கோபமான வார்த்தை, மனுஷனை பார்க்கும் பொழுது பழைய பாவங்கள், பழைய நினைவுகள் வருகிறது. பழைய அந்த பழி வாங்கக்கூடிய இருதயம் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய இருதயம் மாம்சத்தின் கிரியைகளினாலே நிரம்பி இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே என் இருதயத்தை விட்டு அழிந்து போகட்டும் என்று சொல்லலாமா? என் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிலருக்கு குடும்பம் அப்படியே சொன்ன பார்த்தா சொல்லுவாங்க, அது கோபக்கார குடும்பங்க அப்படின்வாங்க. இன்னும் சில குடும்பங்களை பார்த்தா சண்டைக்கார குடும்பங்க அப்படின்வாங்க. பேரை வச்சிருவாங்க நம்முடைய சுபாவத்தை வச்சு. ஆகவே அப்படிப்பட்டதான சுபாவங்கள் இந்த நாடில மாறணும். நம்முடைய மனது தேவனுடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மாறணும். நம்முடைய பேர் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்திருப்பதினாலே நம்ம கிறிஸ்தவர்களா மாற முடியாது. கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஓ ரபாபாலா கதுலானியோஸ் ஹந்தலைல மலூஷா பரதலானியோஸ்யா. Thank you, Holy Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Ramamamara கதுலானியோஸ்யா. அருமையான மகளே, நீ உன் பிள்ளையை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கிற. பிள்ளையை நீ ஏன் கரத்தில் ஒப்பு கொடுத்துரு.
நான் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறேன். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை உனக்கு பிரியமில்லாததா, உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறதா, உன் குடும்பத்துக்கு அவமானத்தை கொடுக்க முடியாது அது பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நான் மாற்ற போதுமானவராக இருக்கிறேன். நீ என்னை நம்பி உன்னுடைய பிள்ளை ஒப்பு கொடுத்துரு. உன்னுடைய இருதயத்தை என்னுடைய சமூகத்தில் என்னுடைய சமாதானத்தை நான் நிரப்ப முடியாது. நீ இப்போ ஒப்புக்கொடு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ரபாபரதீனா சாந்தரேன மருகேதுலானியாசி. பிள்ளை குறித்து அதிக கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார். அந்த வேதனையை மாற்றக்கூடியதான தேவன் நான். ஓ ரபாபரகேதுலானியாசி, ஓ ரபாபரகேதுலானியாசி, ஹாதுலங்கேதுலானியாசி, இமரமலரபலரகேதுலாந்தலானியோஷபலரதிலானியாசி. ஒவ்வொரு வாரமும் இப்படி பொதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, யாருன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்குரிய ஆட்கள் வந்தால் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். இந்த வார்த்தைகள் உணர்த்தப்பட்டு எனக்காக தானே சொன்னீங்க, இல்லை எனக்காக பேசுனீங்களா அப்படின்னு ஆண்டவர் பேசினாரா, நீங்கள் ஆண்டவருடைய உணர்வினாலே நீங்கள் நிரம்பி நீங்கள் என்னிடத்தில் வந்து கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேவனுக்கு மறைவானவைகள் என்று சொல்லி எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இருதயத்தின் நிறைவுகள் எதினாலே நிரம்பி இருக்கிறது? பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் கேள்விக்குறியினாலும் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்கிறதான சந்தேகத்தினாலும் இருதயம் நிரம்பி இருக்கிறபடியினால அவளை மாற்றும்படியாய் தேவ ஆவியானவர் இந்த நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரபாரமலரகேதுலானியோசியா. இருதயத்தின் நிறைவு அது என்னென்னலாம் காரியத்தை செய்யும் சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களை தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரல வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரலும் வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகளுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடரும் சேதகமான பலவிதமான இச்சைகளிலும் விடுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது மனிதனுடைய இருதயம் எதனால நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி அதனால் அவர்களுக்கு வருகிறதான எல்லா விளைவுகளை குறித்தும் பவுல் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம இதை வாசிக்கும் பொழுது அந்த இருதயத்தின் நிறைவுகள் எந்த அளவுக்கு கேடு உள்ளதாக இருக்கிறது, எத்தகைய தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 4ஆம் வசனம், அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்று அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாக இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகளுமாக இருக்கிற
மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இருதயத்தில் எது நிரம்பி இருக்குதோ அது மூலமாக தான் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். உங்களுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய இருதயத்தை வைத்து தான் இருக்கிறது. மற்றவங்க நீங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி, தேவன் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. நீங்கள் எதை உங்களுடைய இருதயத்தில் வச்சு நீங்கள் எதை தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நினைத்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய இருதயம் எதனால நிரம்பி இருக்கிறது. சிலருடைய வேலை காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த வேலை காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒருவேளை உங்களுக்கு எதிராக மாறுமோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் அதை உனக்கு சாதகமாக மாற்றுவேன். எதிராக இருக்கிறவளை நான் உனக்கு சாதகமாக மாற்றப் போகிறேன். எதிராளிகள் உன் பக்கத்தில் வந்து நிற்கப் போகிறார்கள். யாரெல்லாம் உன்னை குறித்து பேசினாங்களோ அவங்களுடைய வாயே நீ ஆராதிக்கிறதான தேவன் பெரியவர் என்று சொல்லி உன்னிடத்தில் வந்து சொல்லும்படியாய் ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். உங்கள் குடும்பம் அழிஞ்சு போய்டும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் குடும்பம் கெட்டு போயிடுமோன்னு நினைக்காதீங்க. எதிர்காலம் எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக மாற்றப் போகிறார். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நிறைய பேர் அவ்விதமாக இருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீதிமான்களுடைய வேதனைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவனுக்கு விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய போராட்டங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் இது எப்படி தான் முடியுமோ, இது யாரால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தரால் முடியும். மனுஷரால் அது முடியாது. உங்களுடைய முயற்சிகளினால் முடியாது. நீங்கள் பார்க்கறதான காரியங்களினால், நீங்கள் பேசுகிறதான மனிதர்கள் மூலமாக இது முடியவே முடியாது. உங்களுடைய பணத்தினாலும் முடியாது. தேவன் சர்வ வல்லவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலான வழிகளை செவையாக்குகிற கர்த்தர், உனக்காக சமாதானத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் உன்னுடைய இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். என்னுடைய சமாதானத்தை நீ உன்னுடைய இடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக இப்போ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இதனால் சமாதானம் இல்லாமல் எனக்கு தூக்கமே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, கெட்ட கெட்ட கனமாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை விட்டுட்டு நீங்கள் மற்ற என்னென்னமோ காரியங்களை நீங்கள் தேடிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு வைத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வைத்ததான அந்த சமாதானம் யாருடைய சமாதானம் தெரியுங்களா? தேவனுடைய சமாதானம். இது மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் எப்படியாச்சும் தீரணும், பரிகரிக்கணும், நீங்கள் என்னென்னமெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கைவிட்டு போயிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு எதிராக தான் நின்றுக்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ ஒன்றும் செய்யுங்க, தேவ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிச்சிடுங்க. ஆண்டவரே, என்ன உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துறேன். நான் இனிமேல் யாரையும் நம்ப போகிறது கிடையாது. ஒருவேளை உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி இருக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு மத்தியில் புயலை அடக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினதான தேவன் அவள் போய் சேர வேண்டிய அந்த திசையில், அந்த எல்லையில் அவளை கொண்டு போய் சேர்க்கும்படியாக கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய படகில் அவர் இருக்கிறார். அது நீங்கள் மறந்துடாதீங்க. அவரை பார்க்கும்படியாக என் கண்ணை திறங்காண்டவரேன்னு சொல்லுங்கள். தேவனை பார்க்காம நீங்கள் மற்ற சூழ்நிலைகளில் மனிதர்களை பார்த்து கொண்டு நீங்கள் நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க. இதனால் உங்களுடைய சரீரத்தில் பலவீனங்களும் வேதனைகளும் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்கள் கூடவே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளவே இருக்கிறாரு. அவர் ஜீவன் உள்ளவர். அவர் பேசி கொண்டு இருக்கிறதான தேவன். உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரே இருட்டு போல எதிர்காலமே தெரியல, அடுத்த அடி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, அடுத்த வாரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்த மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்த வருஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எவ்வளோ இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு வேலை காரியம், திருமண காரியம், என்னென்னமோ காரியங்களாக இருக்குது. அதை நினச்சி நீங்கள் ஏன் இப்போ கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை தெரிந்து கொள்ளலை. அதை முதலாவது நீ உன்னுடைய நினைவிலை வைத்துக்கொள். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் தேவனை தெரிந்து கொண்டதினால் அவர் உங்களுக்கு எதையும் நன்மை செய்யலை. அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய்
செய்து கொண்டிருக்கிறார். தீமையான காரியங்களை நன்மையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் அழிக்கும்படியாக அழிந்து போகக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் அந்த அழிவுக்கு நேரத்தில், உங்களுடைய கடைசி நேரத்தில், உங்களை உயிர் போகுதுன்னு சொல்கிற நேரத்தில், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சேன்னு சொன்ன நேரத்தில், நான் இருக்கிறேன், ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுடைய கரம் பிடித்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தியிருக்கிறதான தேவன் இந்த நாளில் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனது எதினால் நிரம்பி இருக்கிறது? தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் உங்களுடைய குடும்பத்தில் எல்லைகளில் இருக்குதா? தூக்கமே இல்லையா? கெட்ட சிந்தையா? எப்போ பார்த்தாலும் ஒரு பயமா? இந்த நேரத்தில் கர்த்தருடைய கையில் கொடுத்துருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நமக்கு ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாய் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். உங்களுக்கு இப்போ ஆகாரம் இல்லையா? உங்களுக்கு நல்ல வீடு இல்லையா? எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பிசாசு தான் உங்களை இப்படி வேடிக்கை காமிச்சிட்டே இருக்கிறான். மனிதர்களுக்கு முன்பாக உங்களை வேடிக்கை பொருளாக மாற்றியிருக்கிறான். சமாதானம் உள்ளதான நாட்களிலே நீங்கள் சமாதானத்தை இழந்து கிடைக்கக்கூடாத எதையோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை தெரிஞ்சுக்கொண்டேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகத்திருக்கிறேன், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டேன் தெரியுமா? நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் சொல்றாரு, உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நான் வைத்திருக்கிறதான அந்த டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் பாருங்க. உனது தாயின் கருவிலே நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிவேன், நீ பிறப்பதற்கு முன்பாக உன்னதமான வேலைக்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ நாடுகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுத்தேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாகவே உன்னதமான வேலைக்கென்று கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை நீ செய்யும், மற்ற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார், உருவாக்குறாருன்னு அதை மறந்துட்டோம். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கர்த்தருடைய வேலையை பார்க்கறதே இல்லை, தேவனை துதிக்கிறது இல்லை. அவர் உங்களை எதற்காக உருவாக்கினார்? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள். இதற்காக தான் கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நீ துதிக்க முடியாதபடிக்கு உன்னுடைய வாயிலே கசப்பும் எரிச்சலும் கோபமும் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது. நீ யாரோடையும் பேச மாட்டேன்ற, தனித்து தான் இருக்கிற. ஏன்னா யாரோடையும் பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல. உன்னுடைய இருதயம் எல்லாம் கசப்பினால, கோபத்தினால, இது நடக்கலையே, இது என்னமா முடியுமோ அப்படின்ற அந்த யோசனையினால உன்னுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறபடினால் உன்னுடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. கர்த்தர் அதற்குள்ளாக வெளிச்சமாக வரும்படியாக இந்த நாளிலே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வார்த்தையின் வெளிச்சம் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே வரணும், உன் குடும்பத்துக்குள்ளே வரணும். உன்னுடைய இருளான சூழ்நிலைகளை மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா! தேவன் இதை சொன்னதை செய்வார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன அவருக்கு சொன்னார்? நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் ஏராளம் கேட்டோம், ஆனால் அதெல்லாம் ஞாபகத்திலே இல்லை. என்ன சொன்னார்னே ஞாபகம் இல்லை, சொன்னவரையும் ஞாபகம் இல்லை. சொன்ன வார்த்தைகளை, அவர் சொன்ன ஆசீர்வாதங்களை வார்த்தைகளை மறந்துட்டாலும் உங்களை அழைச்சது யாருன்றதை நீங்கள் மறந்துட்டீங்களே. அடி உங்களுடைய உள்ளத்தில் தோன்றவும் இல்லை,
உங்களுடைய கண்களினால் பார்க்கவில்லை, உங்களுடைய செவிகளினால் கேட்கவும் இல்லை. ஆனாலும் உலக தோற்றத்திற்கு முன்னமே தம்மில் அன்பு கூறுகளுக்காக அவர் சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ பார்க்குற காரியத்தை குறித்து தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்காத காலங்கள் உண்டு. எத்தனை பேருக்கு அடுத்த வருஷத்தில் என்ன நடக்கல, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், அடுத்த மாதத்தில் என்ன நடக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை நம்மளாம் பிளான் பண்ணி வச்சுருக்கலாம், அடுத்த மாதம் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம், அடுத்த மாதம் வீடு கட்ட போகிறேன், அடுத்த மாதம் நிலம் வாங்க போகிறேன், அதுக்கு பின்னாடி. ஆனால் கர்த்தர் முற்று முடிய உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நித்தமும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. ஹல்லேலூயா. அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். நித்தமும் நம்மளை நடத்த போகிறார், முற்று முடிய நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாட போகிறோம். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் திரட்சியை தருவார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம விசுவாசத்தோடு பாடுவோம். எழுந்து நின்று கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. துராபாபாரா ஷமரந்தாலியாஸ்யா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய்வானவே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வானவே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கத்தடி விரல் நீட்டை போக்கி இவர் சொல்லை நடு நின்று நீக்கி, யுகத்தடி விரல் நீட்டை போக்கி இவர் சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபையின் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார்.
தொடர்ந்து துதி சத்தம், நம்முடைய குடும்பத்தில் எல்லைகளில் தொடர்ந்து ஆராதனை, இதை மாத்திரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றி உங்களுக்கு புது பலனை கொடுக்க போகிறார். உங்களுடைய எதிர்காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உங்களை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களிலும் உங்களை திரட்சியாக பெருக செய்வார். ஹல்லேலூயா. உட்காருவோம். அடுத்ததா அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்கள். ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினால் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இவங்க உருவ குத்தி கொண்ட வேற யாரும் இல்லை, தங்களுக்கு தாங்களே காயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. தேவனை குறித்ததான ஆசை இல்லை, தேவனுடைய வார்த்தை குறித்ததான ஒரு ஆசை இல்லை. பண ஆசை, உயர்வு, பணம் தேவைதான். கர்த்தர் அந்தந்த நாட்களில் நமக்கு தேவையானவைகளை கொடுக்க போகிறார். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய ஆசை யாராக இருக்கிறது, இல்லைன்னா யாரை பற்றி இருக்கிறது, இல்லை எதுவாக இருக்கிறது? உங்களுடைய உள்ளத்தில் ஆசைகள் நிரம்பி இருக்குது. அந்த ஆசைகள் உலகத்துக்குரிய ஆசைகளா, இல்லது உன்னத தேவனுக்குரியதான ஆசைகளா? பாட்டு பாடலாம், ஆசையெல்லாம் நீங்கள் தானேன்னு சொல்லி. ஆனால் உள்ளத்துக்குள்ளே வேறு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு வேறு ஒரு ஆசை இல்லைன்னு பாடலாம். அந்த நிறைய ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொடுத்துருவோம். அவருடைய பாதத்துக்கு கீழே கொடுத்துருவோம். ஆண்டவரே, நான் இப்படிலாம் விரும்பினேன், என்னுடைய ஆசை இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இந்த நாள்லேருந்து நான் என் வாழ்க்கையை, என் ஜெபத்தை மாற்ற போகிறேன். இனிமேல் உங்கள் ஆசை தான் என்னுடைய ஆசையாக இருக்கணும், உங்கள் விருப்பம்தான் என்னுடைய விருப்பமாக இருக்கணும், உங்களுடைய வழி தான் என்னுடைய வழியாக இருக்கணும். அப்படி யாராலும் சொல்ல முடியும்? இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்களுடைய ஆசையினாலே நீங்கள் என்னை நிரப்புங்க, உங்களுடைய வழியினாலே நீர் என்னை காண்பீங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியில் எனக்கு நடத்துங்க ஆண்டவரே, என்னை திருப்தியாக்குகிறதான தேவன் நீர். இந்த நாளில் என்னுடைய ஆசையெல்லாம் அப்படி நிறைய இருந்துச்சு, நிறைய திட்டம் போட்டிருந்தேன், ஆனால் அதிலெல்லாம் நான் காயத்தோடு தான் வந்திருக்கிறேன். உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய காயங்களை ஆற்றும்படியாகவே நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் காயத்தை ஏற்றுக்கொண்டீங்க. உங்களுடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோம் என்று வாசிக்கிறோம். எங்களை சுகப்படுத்தி எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க நீங்கள் வல்லமையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா, இல்லை துக்கமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமா சந்தோஷமா ஒரு ஒரு உற்சாகத்தோடு இன்னும் உங்களுக்கு அந்த சந்தேகம் போலியா? இன்னும் உங்களுக்கு பயமாக இருக்கா? இல்லை சொன்ன வார்த்தையில் நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லாமல் நான் இந்த வார்த்தையும் சொல்லலை. தேவன் நேற்று இரவே எனக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். இங்கே வந்து உட்கார்ந்த பொழுது சில வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருந்தார். நான் நம்புகிறேன், என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்காலத்தில் அவர் சொன்னதை செய்ய போகிறார். நான் என் கண்ணால் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, செத்து போயிடுவீங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் நான் பார்ப்பேன். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்களும் பார்ப்பீங்க, நன்மைகளை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய இருதயத்தின் மனதின் மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல மருந்தாக மாறுகிறது. உங்களுடைய இருதயத்தின் மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல மருந்தாக மாறுகிறது. அதுக்கு வேற ஒருத்தர் யாருமே அதற்கு உடனாளியாக பங்காளியாக மாற முடியாது. இந்த மன அழுத்தம் இருக்கிறதுனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிளட் ப்ரெஷர், மன அழுத்தம், ஹார்ட் அட்டாக், இப்படி நிறைய காரியங்கள் இருப்பதற்கு காரணம் மனதில் சஞ்சலமாக இருக்குது. இல்லாததை நினச்சிக்கிட்டு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க.
இருக்கிறத நீங்கள் இருக்கிறத நீங்கள் உங்களால் அனுபவிக்கவே முடியல. இப்போ இருக்கிற சந்தோஷத்தை, இப்போ கொடுத்துருக்கிற அந்த நல்ல நேரத்தை நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியல. எதையோ நினச்சிக்கிட்டு வருங்காலத்தை கொடுத்து, எதிர்காலத்தை கொடுத்து, அடுத்த வருஷத்தில் 5 வருஷத்தில் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. நீங்கள் இப்போ இருக்கிற நேரத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். நான் கொடுக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த நிமிடமாக தான் நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன். உன் தாயின் வயிற்றில் நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உனக்கென்று நான் பெயர் சொல்லி உனக்கு என்ன தேவை எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். உன்னையே பார்க்கல, ஆனால் உன் எதிர்காலத்தை குறித்து அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்து முடிச்சிட்டார். ஆனால் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்காலத்தை பார்க்க முடியாத நம்முடைய மனதில் தேவையில்லாத காரியங்கள், குப்பை, கூலம், பயம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குது. இந்த நாளில் மனதை தேவனுடைய ஆவியினால் நிரப்பும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 25, 26. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு புகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் தான் சங்கீதத்தில் கூட வாசித்தோம். கற்பாறை. தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருப்பாரானால் அவர் நம்முடைய கண்மலையாகவும் நம்முடைய பங்குமாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அவர் மேலே வச்சிடுவோம். நம்முடைய வியாபாரத்தை, தொழிலை, குடும்பத்தை அவர் மேலே கொடுத்துருவோம். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தேவனை மாத்திரம் பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததான இந்த தொழில், நீங்கள் கொடுத்ததான இந்த குடும்பம், நீங்கள் கொடுத்ததான இந்த பிள்ளை, ஒருவேளை உங்களுடைய பிள்ளையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர் தான். அந்த பிள்ளை பிசாசுடைய கையில் இருக்குது. அது கையிலேருந்து உங்கள் கைக்கு மாற்றுறதுக்கு அவரால் அவருக்கு எவ்வளோ நேரம் போதும்? எவ்வளோ நேரம் வேணும்? ஒரு நொடி போதும் உங்கள் பிள்ளையை மாற்றுறதுக்கு. அவனை யாராலையும் மாற்ற முடியாதுங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவனை நான் மாற்றுவேன். உனக்கு ஆசீர்வாதமான மகளை நான் மாற்றப் போகிறேன். நான் கொடுத்ததான அந்த பிள்ளையை உனக்கு ஆசீர்வாதமாக தான் கொடுத்துருக்கிறேன். உன் சந்ததிக்கு நான் அவளை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறேன். உனக்கு கொடுத்த அந்த வேலையை உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக தான் கொடுத்துருக்கிறேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். உன் மனதை என் நினைவுகளினால, என்னுடைய வார்த்தைகளினால நீ நிரப்பி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் சொன்னதான காரியங்களை அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த மன நிறைவு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது எப்போதும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அநேகருடைய இருதயம் மன திருப்தி இல்லாதபடியினால்தான் சமாதானமற்றவர்களாய், நிம்மதியற்றவர்களாய், எப்போதும் துக்கமும் பயமும் நிறைந்தவர்களாய் இருக்கிறாங்க. இந்த மன மகிழ்ச்சி அல்லது மன நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி எத்தனை தேவைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அதனின் மத்தியில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளோ 1008 தேவை இருக்கலாம், 1008 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இந்த மன நிறைவு உங்களுக்குள்ளே இருந்துருச்சுன்னு போதுங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு முன்பாக மலையை பார்த்து நீங்கள் எளிதாக பேசலாம். அப்போல போ அப்படின்லாம், அந்த மலை விலைக்கு போகும். வியாதியை பார்த்து நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய தேவைகளை பார்த்து சொல்லலாம். என் தேவைகளை சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். தீர்க்கதரிசியை காகத்தை கொண்டு போஷித்ததான தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அதே காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு சொந்தமான பல காரியங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக வாழ்க்கையில் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்வதே இல்லை. எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும்
அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஆனால் நம்முடைய சொத்தை நினச்சிக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை நினச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு இந்த பிள்ளை தான், இதுதான் எனக்கு எதிர்காலத்தில் எல்லாம் செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தேவன் தவிர வேறு யாரும் இருக்கவே கூடாது. உங்களுடைய மனசில் அவரை குறித்து முழுமையான ஒரு நிறைவுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியாது. நம்ம சொல்கிறேன். நான் பவுல் சொல்கிறாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, என்னை பலப்படுத்துகிற. ஆனால் உங்களை பலப்படுத்துகிற அவராக இருக்கிறாரா? தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலப்படுத்துதா? இல்லை மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலனை கொடுத்துட்டு இருக்குதா? இல்லைன்னா உங்களுடைய பணம், உங்களுடைய சொத்து உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்குதா? தேவனுடைய வார்த்தை நம்மை சுற்றி இருக்குமானால் அந்த பலனுக்கு நிகராக வேறு எந்த பலனுமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பட்டினியாக இருந்தாலும் சரி, பஞ்சத்தில் இருந்தாலும் சரி, பயத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னை இந்த சூழ்நிலையில் என்னை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அப்படி சொல்கிறதுக்கு ஒருத்தர் கற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அவங்களுடைய மனது தேவனுடைய சமாதானத்தில் நிரம்பி இருக்கும். இதை விட்டுட்டு எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, எதிர்காலம் அப்படி இருக்குது, என் பிள்ளையை நினச்சா கவலையாக இருக்குது, என் தொழிலை நினச்சா பயமாகுது, குடும்பத்தை நினச்சா போராட்டமாகுது, இப்படியெல்லாம் நம்ம புலம்பி இருக்கிறத விட எதை நினைத்தும் நம்ம கலங்காமல் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து, அவரே என்னுடைய அடைக்கலம், அவரே என்னை அழைத்தவர், அவரே என்னை தெரிந்து கொண்டவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார், வேறு யாரும் எனக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. எந்த பேய் பிசாசு மந்திர சூனியம் எதுவுமே என்ன ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்காக இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, என்னை நல்லவன் என்று சொன்னாலும் சரி, கெட்டவன் என்று சொன்னாலும் சரி, நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நிறைய பேர் நல்லவங்க அப்படின்னு சொன்னால் தான் ஒரு சந்தோஷம். கெட்டவங்கன்னு சொல்லிட்டா நமக்கு துக்கம் போயிடுது. நல்லவங்கன்னு சொன்ன அந்த இடத்துல கெட்டவங்கன்னு சொன்னாலும் நம்மை மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து இந்த நாட்களில் நம்ம ஓட வேண்டும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் இல்லாதபடிக்கு பிசாசு செஞ்சிடறான். இப்போ இந்த உங்கள் மனசில் வேறு ஏதோ கவலைகளையும் கண்ணீரையும் நிரம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்ககிட்ட வந்து யாராவது ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா தூர போய்டும், அப்படியே கடிச்சு துப்பிவிடுவோம். இப்போ இருக்கிற ஆத்திரத்துக்கு அப்படி சொல்லியிருக்கிறோமா? அப்படி நினச்சிருக்கிறோமா? ஏன்னா உங்களுடைய இருதயம் அப்படியேப்பட்ட போராட்டத்துக்குள்ளே இருக்குது. அதனால் எதிராக யார் வந்தாலும் உங்ககிட்ட ஐக்கியமே இல்லை. குடும்பத்திலேயே ஐக்கியம் இல்லை. மனைவியை பார்த்தா எரிச்சல், புருஷனை பார்த்தா எரிச்சல், பிள்ளைகளை பார்த்தா எரிச்சல், பெற்றோர்களை பார்த்தா எரிச்சல், உடன் பிறந்தவளை பார்த்தா எரிச்சல், கூட வேலை செய்வளை பார்த்தா எரிச்சல், ரோட்டில் போனால் எரிச்சல், தெருவில் வந்தால் எரிச்சல், தண்ணி பிடிக்கிற இடத்துல போனால் எரிச்சல். ஏன்? உங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்டதான நிரம்பு. உன் சேர்க்கை சரியில்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுடைய இருதயம் சரியில்லாதனால தான் உங்களுக்குள்ள எந்த இடத்துலையுமே ஒரு ஐக்கியமாக இருக்க முடியல. தேவன் ஐக்கியத்தின் தேவனாக, சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இதனால் நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ ஒன்று கிடைக்கும்னு சொன்னோம், கிடைக்கல. உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாங்க, செய்யலை. அந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவனை நம்பி தான் நான் அவ்வளோ தூரம் வந்தேன், இவனை நம்பி தான் இந்த இடத்துல கடை வாங்கினேன், இவனை நம்பி தான் இந்த இடத்துல போய் பேசினேன், தரேன்னு சொன்னால் இப்போ கடைசி நேரத்தில் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்ககிட்ட பேச முடியாது. ஆனால் இருதயத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? ஒராத சபிப்பு, ஒராத கசப்பு. இவங்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. ஒரு இடத்துல ஒருத்தர் கடன் வாங்கிறதுக்காக இன்னொருத்தர் அனுப்பிச்சுட்டு இருந்தார். அந்த இடத்துல நான் இருந்தேன். போய் கடனை கேட்டுட்டு கடன் கொடுக்குற இடத்துல போய் கடன்
கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து அந்த ஆள் வந்தவன், இல்லை அவங்களுக்கு இப்போ தேவை ஜாஸ்தியாக இருக்குதான், அவங்க கையில் காசு இல்லையா, ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அவன் பிக்கல் பிடுங்கலை யாராலமாக இருக்குது, அவன் எங்கே நமக்கு உதவி செய்ய போகிறான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதே அவர் கேட்ட பணம் கொடுத்துருந்தா இவர் அவரை வாழ்த்தியிருப்பார். கேட்டது கிடைக்கல, இருதயத்துக்குள்ளே ஒரே ஆத்திரம், இருதயத்தில் நிரம்பி அவருடைய வார்த்தையெல்லாம் ஒரு எரிச்சலும் கோபமும் ஆத்திரமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை எத்தனையோ சூழ்நிலை இருக்குது. நம்ம தாண்டி தான் வந்திருக்கிறோம், இல்லைன்னா இனியும் வரப்போகிறது. அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்க போகிறது? நீங்கள் இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படி என்ன கேட்டது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், நல்லவன் சொன்னாலும் கெட்டவன் என்று சொன்னாலும், என்னை உயர்த்தி பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும், எனக்கு சுகம் கிடைச்சாலும் சுகம் கிடைக்கலனாலும், டாக்டரை தான் நம்பி போயிருக்கோம், டாக்டரே உங்களை தான் நான் உயிராக நம்பியிருக்கிறேன் அப்படின்னு போவோம். அவர் சொல்லுவார், கொஞ்ச நேரம் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுவார். அதெல்லாம் பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா, நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்கவே உங்களுக்கு பிடிக்காது, வெளியே போயிடலான்னு இருக்கும். ஒரு ஆறுதலாக இந்த வார்த்தை டாக்டர் சொல்லுவார், நீங்கள்கிட்ட வந்தால் இவர் டெஸ்ட்டை பார்த்துட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்போது நம்மளை டெஸ்ட் பண்ணுற ஒரு ஆண்டவர், உங்கள்கிட்ட என்ன குறைவு இருந்தாலும் என்ன பலவீனம் இருந்தாலும் நான் உனக்கு போதும், நான் உனக்கு மருந்தாக இருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் காயத்தை கட்டுவேன், நான் உனக்கு ஆறுதல் தருவேன்னு தேவன் சொல்கிற வார்த்தைகள் நம் காதில் விடுறதே இல்லை. ஏன்னா காது அப்படி இறுக்கி அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த காதுகளெல்லாம் திறக்கப்படணும். ஆனால் எதிர்மறையான சூழ்நிலையில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறது? எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? மனதின் நிறைவினாலே வாய் பேசும். ஒருத்தர் வந்து கேட்பார், ஆனால் அவங்க மனசில் இல்லைன்னு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க நான் தரேன் பார்க்குறேன் அப்படின்னு எழுவீங்க. எல்லா சூழ்நிலையிலையும் உண்மையுள்ளவர்களா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்டதான வார்த்தை நம்முடைய வாயில் வரலன்னா நம்முடைய மனசு போராட்டத்தினாலே நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக நம்முடைய குடும்பத்தினரோடு சபை மக்களோடு நெருக்கமான உறவில் இருக்கிறீங்களா? நிறைய பேர் வரதும் தெரியல போகிறதும் தெரியல. சபைக்கு அப்படியே வராங்க, சோத்திரம் அவ்வளோதான் போயிடுறாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. கேட்டால் உங்கள்கிட்ட நிறைய பேர் இருந்தாங்களா? அதான் நாங்கள் அடுத்த வாரம் பார்க்கலான்னு வந்துட்டோம். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும்னு இல்லை, ஹாய் ஒன்று சொல்லிட்டு போகலாம். நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. ஏன்னா உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு நரடல் புரடல் ஒன்று இருக்குது. அதனால தான் உங்களால் வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நான் பார்க்குறேன், ஒரு சிலர் ஆராதனைக்கு வந்தாங்களான்னு கூட தெரிய மாட்டேனுது, அப்படியே போயிடுறாங்க. இருதயத்தின் நிறைவு உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இருதயத்தில் தேவ சமாதானம் நிரம்பி இருந்துச்சுன்னா நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருப்பீங்க. கூடுமான வரை யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ சபையில் நமக்கு என்ன விரோதம், என்ன ஒரு முன்பக, உங்களுக்கு எனக்கு எது சொத்து தகராறு இருக்குதா, வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குதா? எதுவும் இல்லையே. ஏன் பின்ன பார்க்காம போகிறீங்க? அதனுடைய ரகசியம் என்ன? அது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியத்தை நம்ம வச்சுக்கணும். போய் நீங்கள் மணிக்கணக்கில் வந்து நின்று பேசி விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹாய் பாஸ்டர் வரேன், போயிட்டு வரேன், பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட், அவ்வளோதான். ஆனால் அது கூட சொல்ல முடியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க இங்கே. அதை தான் நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், உங்களுக்காக தான் சொல்கிறேன். எனக்காக பேசுகிறேன், உங்களுக்காக தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் ஆராதனை முடிச்சுட்டு தனியாக உட்காந்து இருக்கும் பொழுது யோசிப்பேன், ஏன் இன்றைக்கி இவங்க பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு யோசனை வரும். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, நான் எதாவது தப்பாக பேசிட்டேனோ, என் மேலே ஏதோ கோபமாக இருக்காங்களோ அப்படின்னு என்னுடைய இருதயத்துக்குள்ளே வேறு நிறைவெல்லாம் வந்துடும். அந்த நிறைவெல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாது. தேவனுடைய ஆவியானவர் தான் நம்மளை நிரப்பி இருக்கணும். அதனால் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும். அடுத்ததாக கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான உங்களுடைய லக்கு,
அதை நெருங்கி கொண்டிருக்கிறீர்களா, இல்லைனா உங்களுடைய லக்கை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லைனா அந்த பாதையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தின் நிறைவு தான் உங்களுடைய பாதையை விட்டு விலகச் செய்யும், இல்லைனா உங்களுடைய இழந்து போன அந்த காரியங்களை மறுபடியும் தேடி ஓட செய்யும். உங்களுடைய லக்கு என்ன? பரலோகமா நரகமா? பரலோகமாக இருந்தால் பரலோக சிந்தைகளுக்குள்ளே இருப்போம், நரகமாக இருந்தால் நரகத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அதனால் உங்களுடைய லக்கை, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சரியான லக்கை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா, ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா, சரியான பாதையில் நடக்கிறீர்களா அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக, உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய கவலைகளினாலும் கண்ணீரினாலும் நீங்கள் நிரம்பி உங்களுடைய சரீரத்தையே நீங்கள் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு ஏதோ வெந்ததத்தையும் விதி வந்தால் சேர்த்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ஆகாது. உங்களுடைய உடல் நலத்தை குறித்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். உங்களுடைய இருதயத்தை குறித்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். ஏன்னா இருதயம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அந்த இருதயம் இயங்கலைன்னா நிறைய பேர்த்துக்கு இருதயம் இருக்கிறதே தெரியல. அது இப்போ இயங்கி கொண்டு இருக்குது, டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. நின்றுடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவ்வளோதான். அப்படிப்பட்ட இருதயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்குள்ளே வேண்டாத குப்பை கூளம் அது இது எல்லாத்தையும் போட்டு அதை அசுத்தப்படுத்தாமல் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த இருதயத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என் இருதயத்தை உம்முடைய நிறைவினால் நிரப்புங்க என்று சொல்லலாம். இது இந்த மாதிரி இருதயம் வேறு எதிலாம் நிரம்பிருந்துச்சுன்னா அது ஒரு பாவமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த நேரத்தில் தேவனை குறித்து ஒரு எண்ணமே இருக்காது, இல்லைன்னா தேவனை குறித்து ஒரு தவறான எண்ணம் இருக்கும். ஆண்டவர் நம்பி வந்த எங்கே கேட்டு இப்போ வாரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பாவம். நீங்கள் யாரையும் போய் திருட வேணாம், வஞ்சிக்க வேணாம், கொள்ளையடிக்க வேணாம். தேவனுக்கு எதிராக வேண்டிய எண்ணம் இருந்தாவே அது ஒரு பாவம் தான். ஆனால் இந்த மன நிறைவு எதனால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். இந்த மனசு எப்படி நிரம்பி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த மனசை வெளிப்படுத்தணும்னு ஏதாவது ஒரு ஸ்கேன், ஏதாவது ஒரு எக்ஸ்ரே இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம அதுக்கு முன்னாடி போய் நின்னாவே அது சொல்லிவிடும், போடா உன் இருதயம் இப்படிலாம் நிரம்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிடும். ஆனால் அது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலை. கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான், நம்ம யாருமே இங்கே நிற்க முடியாது. சபைக்கு முன்னாடி அதை வச்சுட்டான்னு வச்சுங்க, வரும்பொழுதே அது கீக்குன்னு அடிக்க, அங்கே வரும்பொழுதே ஏதோ ஒன்று, ஏதோ இட குழம்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி போயிடுவாங்க. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அது நம்மளை பரிசோதிக்கும். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இதை நீங்கள் தியானிங்க. உங்களுடைய இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அது வேற ஒருத்தரும் அந்த இடத்த பிடிக்க முடியாது, இருதயத்தை. ஒருவேளை அந்த லவ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, என் இருதயமே உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு. யாருக்கிட்டையும் இல்லை, அவங்ககிட்ட இருக்கிறதையுமே அவனுக்கு தெரியல. அவன் எப்படி உங்கள் இருதயம் அவன் இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பான்? அதனால் இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம், தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நாம் யாவரையும் எழுதி நிற்போம், தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இந்த நாளில் செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், உங்கள் அண்டையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மனநிறைவு இல்லாதபடினால உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. சமாதானம் இல்லாதபடி போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இதை புரிந்து கொள்ள நாணம் இல்லாதபடினால் நான் எனக்குள்ளாகவே போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் நான் உம்மை மாத்திரம் என் முன்னே வைத்திருக்க உதவி செய்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இயேசுவை நமக்கு முன்பாக வைத்துக் கொள்வோம். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடினால் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் இன்றைக்கி சின்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு உடனே ஒரு அசைவு, இருதயத்துக்குள்ள ஒரு பாரம், இருதயத்துக்குள்ள ஒரு பயம். அவர் நமக்கு முன்னாடி இல்லை. நமக்கு முன்பாக இயேசுவை வைத்துக் கொள்வோம். நமக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொள்வோம். அவரை மாத்திரம் நம்ம யோசித்து பார்ப்போம்.
நிச்சயமாகவே நமக்கு அவர் விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்களுடைய நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இருதயம், எங்களுடைய மனது உங்களுடைய நினைவினால் நிரம்பியிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. பரலோகத்தில் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய எல்லாமா நீங்கள் இருக்கிறபடினால உங்களை மாத்திரம் எப்போதும் நினைத்து, உங்களை மாத்திரம் எப்போதும் துதித்து கொண்டு இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக நன்றி, கேட்க பொருளுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஆழமான கிரிகளை செய்வதாக முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.